வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி வேல்யூவை யூஸ் பண்ணி எப்படி கலர் வேல்யூ வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட் வீடியோவில் சின்னதாக சொல்லியிருப்பேன். இப்போ ஆர்ஜிபினா என்ன, அதுக்கு எவ்வளோ வேல்யூ ரேஞ்சு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போது நான் HTML வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வேல்யூவை வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வேல்யூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொடுக்க போகிறோம். அதுவும் RGB அப்படின்ற வேல்யூவை யூஸ் பண்ணி இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நான் அந்த பேராகிராஃப் டேக்கை சூஸ் பண்ணுறேன். இந்த பேராகிராஃப் டேக்கை சூஸ் பண்ணிட்ட பிறகு எனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுக்க போகிறேன். கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது மூலமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கோ அல்லது ஷேப்புக்கோ அந்த கலர் வேல்யூ வந்து ஃபில் ஆகும். இப்போ கலர் அப்படின்றத கொடுத்துட்டேன். முன்னாடி பிளைன் கலர் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ RGB அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதாவது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ 3 வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். இதுக்கான வேல்யூ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 0லேருந்து 255 வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெட்டுக்கு 0லேருந்து 255, க்ரீனுக்கு 0லேருந்து 255, ப்ளூக்கு 0லேருந்து 255. இப்போது ஃபஸ்ட்டு ரெட்டோட வேல்யூ வந்து கொடுப்போம்னா 255 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம மேஜராக ரெட் கலர் வந்து எடுக்க போகிறோம். 0, 0 அப்படின்றது கொடுக்கறது மூலமா எனக்கு ரெட் கலர் இங்கே கிடைக்கிது. இதுவே நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 255 அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல 0 அப்படின்றத மாற்றினேன்னா எனக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 255 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்த நான் 0ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ளூ கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்சர் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுக்கும் போது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அதுக்கான வேல்யூ ரேஞ்சை மாற்றும் போது நமக்கு தகுந்த ஒரு கலர் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RGB அப்படின்றது. தேங்க்யூ.